ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சொரக்காய் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செய்யலாம். எல்லோரும் சொரக்காய் வச்சு கூட்டு தான் செஞ்சுருப்பீங்க. இது சூப்பர் டூப்பராக இருக்கும். எறா போட்டு அப்படியே இது சொரக்காயில் தான் செஞ்சுதா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சிக்கணும். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 6 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய். சொரக்காயில் உப்பு இருக்கான்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதனால் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணும்னா கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். அதோடு சேர்த்து ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதோட ஒரு 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல கிரேவி கிடைக்கும். அதையுமே உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இது சாம்பார் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 3 டீஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துருந்தேன். இது சுரக்காய் பார்த்திங்கன்னா 1 கிலோ. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மட்டும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் இது நல்லா ஈவனாக வேகும். இது ஏன்னா நம்ம அப்படியே வேக வைக்க போகிறோம், குக்கரில் சேர்க்க போகிறதில்ல. அதனால் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்படியே மூடி வைங்க. சுரக்காலேருந்தே தண்ணி விட்டு வேகும். சுரக்காய் ஒரு 50% வெந்த பிறகு நான் ஒரு 200 கிராம் ப்ரான்ஸ் க்ளீன் பண்ணி அந்த குடல்லாம் எடுத்துகிட்ட ப்ரான்ஸை வந்து சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து மீதி 50% சுரக்காய் வந்து வேணும்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம். சேர்த்து நல்லா வெந்த பிறகு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஒரு மாதிரி மசாலா மாதிரி இருக்கும், ரொம்ப கிரேவியாக வேண்டாம். இது சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றது கூட சூப்பராக இருந்ததுங்க. நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்கிறேன். கடைசியில் கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, இது சுரக்காயில் செஞ்சதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் யூஸ்வலாக ப்ரான் சேர்த்து காலிஃப்ளவர் தான் செய்வேன். சுரக்காய் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன், ரொம்ப சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுங்கள்.